நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஆர்டிசி அப்தாப் ரசூல் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு நான்கு கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் தரும் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று பணித்தார்கள். நான் கேட்டேன், ஒரு கல்லூரியில் நடக்கிற நிகழ்ச்சியே பெரிய அளவில் இருக்கும், 4 கல்லூரிகளிலிருந்து மாணவ மாணவியர்கள் ஒரு சேர அமர்ந்து நிகழ்ச்சி சோபிக்குமான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப உங்கள் காலத்தில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, இப்போ எங்கள் காலத்து மாணவ மாணவியர்கள் ரொம்ப அமைதியாக மட்டும் இல்லை, அடக்கமாக இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். உண்மையிலேயே அதை நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னென்னா, நான் நிறைய காலேஜில் மேயராக இருந்தப்பவும் சரி, கல்லூரிகள் தொடக்கப்பள்ளிகளில் தொடங்கி தொடக்கப்பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், தொழிற்கல்வி கூடங்கள், கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் என்று ஏராளமான நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை ஒரு 20 ஆண்டு காலமாக பெற்று வருகிறேன். ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி, 4 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஒரு சேர அமர்ந்து இந்த அளவுக்கு அமைதியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது அநேகமாக இதுதான் முதல் முறை என்று நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஹெச்எஸ் வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ் என்று சொல்லப்படுகிற விஹெச்எஸ்ஸில் இன்றைக்கு இருக்கிற எம்ஏ சிதம்பரம் ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கை சேர்ந்த மாணவ மாணவியர்களும், அதே விஹெச்எஸ்ஸில் இருக்கிற எம்ஏ சிதம்பரம் காலேஜ் ஆஃப் நர்சிங்கை சேர்ந்த மாணவ மாணவியர்களும், டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அந்த கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகளும், பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களும் ஏறத்தாழ 1627 பேருக்கு தற்போது இந்த விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்படுகிறது. டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் கல்லூரியில் நான் ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை நானும் பெற்றிருக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடனும் கூட, மரியாதைக்குரிய அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்களுடைய 100ஆண்டு விழாவிலும் கூட அதே கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அந்த வாய்ப்பையும் பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு சென்னையின் ஒரு புகழ்மிக்க அடையாளங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. சென்னையில் ஏராளமான கல்லூரிகள் இன்றைக்கு இருந்து வருகிறது. சைதாப்பேட்டையில் செல்லம்மாள் கல்லூரி, அதேபோல் இன்றைக்கு எத்திராஜ் கல்லூரி போன்ற ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்லூரிகளுக்கு இணையாக இன்றைக்கு சென்னையின் புகழ்மிக்க அடையாளங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருப்பது இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அதேபோல் இங்கே தொடக்கத்தில் நம் அனைவரையும் வரவேற்ற பேட்ரிஷியன் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல, கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு நாள் என்னை அதிகாலை 5 மணிக்கு அவருடைய கல்லூரிக்கு வரவழைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சி என்பது அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவியர், அந்த அந்த கல்விக்கூடத்தில் படிக்கிற மற்ற மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்த கல்லூரி முன்னெடுத்திருந்தது. உண்மையில் ஒரு மிக சிறந்த, அது ஒரு பாராட்டுக்குரிய ஒன்று. பொதுவாகவே இன்றைக்கு கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை போதைக்கு எதிரான விழிப்புணர்வை செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த பணியினை பேட்ரிஷியன் கல்லூரி செய்திருந்தது. அந்த கல்லூரி மாணவர்களையும் சந்தித்து அவர்களுடனும் அளவலாவி இந்த மடிக்கணினிகள் தரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு என்பது உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகின்ற வாய்ப்பு. அதேபோல் விஹெச்எஸ் சென்னையின் ஒரு சிறந்த மருத்துவ நிர்வாகம், மிக நீண்ட காலமாக ஏழை எளியவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் மருத்துவ வசதியை செய்து வருகிற விஹெச்எஸ் வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த விஹெச்எஸ் மருத்துவமனையில் இன்றைக்கு ஸ்கூல் ஆஃப் நர்சிங், காலேஜ் ஆஃப் நர்சிங் இரு கல்வி நிறுவனங்களையும் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் என்று ஏறத்தாழ 1627 மாணவ மாணவியர்களுக்கு இன்றைக்கு இந்த மடிக்கணினிகள் வழங்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், மடிக்கணினி மட்டும் இல்லை இப்போ உங்களுக்கு கொடுக்கறது, மடிக்கணினியோடு சேர்ந்து ஒரு புதிய ஆப் ஒன்றும் உங்களுக்கு தரப்படுகிறது. அந்த டூல் ஒன்று உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பெர்ப்ளெக்சிட்டி, இந்த ஏஐ ப்ரோ என்கின்ற ஆப் ஒன்று உங்களுக்கு இதோடு இணைத்து தரப்படுகிறது. இது நீங்கள் வெளியில் போய் மாத சந்தாதாரராக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு 1950 ரூபாய் ஆகும். 6 மாத சந்தாவை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள்
பெர்ப்ளெக்சிட்டி இந்த ஏஐ ப்ரோ என்று சொல்லப்படுகிற அந்த டூல் உங்களுக்கு இந்த கணினியோடு இணைத்து தரப்படவிருக்கிறது. எனவே இதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த கணினியை பயன்படுத்திக் கொள்வதற்கு மிகப்பெரிய அளவிலான வசதி இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே உரையாற்றிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதை போல உங்களுக்கான தேடலை, உங்களுக்கான வழிகாட்டலை இந்த கணினி வழங்கும் என்கின்ற வகையிலே தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த சீரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். கடந்த இந்த ஜனவரி 5ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இந்த திட்டத்தை தொடங்கினார்கள். 10 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு அரசு கல்லூரிகள், அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் என்று ஏறத்தாழ 10 லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெறுகிற வகையில் இந்த திட்டத்தை தொடங்கினார்கள். இதற்கான அந்த செலவு என்பது 2127 கோடி ரூபாய். 2127 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 லட்சம் கணினிகள் இன்றைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இத்தகைய முயற்சிகள் மாணவர்களை உலகளாவிய வகையில் போட்டித்திறன் கொண்ட மனித வளமாக அவர்களை உருவாக்குவதற்கு ஒரு பெரிய அளவில் வலுவான அடித்தளத்தை இது அமைத்து தருகிறது என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இங்கே பேசிய நண்பர்கள் ஏராளமான திட்டங்களை சொன்னார்கள். அரசின் சார்பில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு புதுமை பெண் என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயனடைந்தவர்கள் இங்கே கூட நீங்கள் இருக்கக்கூடும். அந்த புதுமை பெண் என்கின்ற திட்டத்தின் மூலம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை யாரெல்லாம் அரசு பள்ளிகளில் பயின்றார்களோ அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவிக்கு அந்த உயர்கல்வி பயில்வதற்கு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். BA, BCom, BSc போன்ற இளங்கலை வகுப்புகளில் பயில்பவர்களுக்கும் 36,000 ரூபாயும், பொறியியல் கல்லூரிகளில் படிப்பவர்களுக்கு 48,000 ரூபாயும், மருத்துவ கல்வி பயில்பவர்களுக்கு 60,000 ரூபாயும், டிப்ளமோ பயில்பவர்களுக்கு 24,000 ரூபாயும் என்று மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற அந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கொண்டு வந்து இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று வரை எத்தனை மாணவ மாணவியர் அந்த திட்டத்தால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் 6,92,471 மாணவிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிற அந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த திட்டத்தை தொடங்கிய உடனே மாணவர்களும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். மாணவிகள் மட்டுமே பயன்பட்டுக் கொண்டிருக்கிற புதுமை பெண் திட்டம் மாணவ சமுதாயத்திற்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை வந்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி எந்த மாணவர் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படிக்கிறாரோ அவருக்கும் இந்த திட்டம் என்கின்ற வகையிலான விரிவாக்கம் செய்து தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்திற்கு பெயரிட்டு இன்று வரை அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் எத்தனை மாணவர்கள் பயன்பட்டு வருகிறார்கள் என்றால் 5,40,429 மாணவர்கள் பயன்பட்டு வருகிறார்கள். 6,92,471 மாணவிகளும் 5,40,429 மாணவர்களும் இந்த மாதந்தோறும் 1000 என்கின்ற வகையிலான இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அரசு பொறுப்பு ஏற்றவுடனே மருத்துவம், பொறியியல், பல் மருத்துவம், வேளாண்மை, கால்நடை மருத்துவம், மீன்வளம், சட்டம் பிற தொழில்முறை படிப்புகள் என்று பல்வேறு உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டினை அறிவித்தார்கள். 7.5% இடஒதுக்கீடு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அரசு பள்ளிகளில் பயில்பவர்கள் என்பது ஒன்று, கிராமப்புறங்களில் படித்து வந்தவர்கள் என்பது ஒன்று. எனவே இந்த கிராமப்புறங்களில் படித்த மருத்துவம், பொறியியல், பல் மருத்துவம், வேளாண்மை, கால்நடை மருத்துவம், மீன்வளம், சட்டம் பிற தொழில்முறை படிப்புகள் என்று இந்த படிப்புகளை பயில்பவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்ததன் காரணமாகவும் இந்த புதுமை பெண், தமிழ் புதல்வன் ஆகிய இரு திட்டங்களை செயல்படுத்தியதன் காரணமாகவும் தமிழ்நாட்டின் இன்றைய உயர்கல்வி சேர்க்கை எவ்வளவு என்று கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்திய அளவிலான சதவிகிதம் 28.4. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் உயர்கல்வியில் சேர்பவர்களுடைய சேர்க்கை சதவிகிதம் 28.4.
ஆனால் தமிழ்நாட்டின் சேர்க்கை 47%. ஒன்றிய அளவிலான இந்திய அளவிலான உயர்கல்வி சேர்க்கை 28.4, தமிழ்நாட்டின் சேர்க்கை விகிதம் 47%. ஒன்றிய அரசை விட, ஒன்றிய சதவிகிதத்தை விட 2 மடங்கு இன்றைக்கு கூடுதலாக 47% பேர் இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வியில் சேரும் நிலை என்பது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கி நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம், அந்த திட்டமும் கூட இதுவரை 42 லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசை பொறுத்தவரை கணினி வழங்கும் இந்த திட்டம் மட்டுமல்ல, நான் முதல்வனாக இருந்தாலும், தமிழ் புதல்வனாக இருந்தாலும், புதுமை பெண்ணாக இருந்தாலும், இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த துறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டின் கல்வித்துறை இந்தியாவிலேயே, இந்திய மாநிலங்களிலேயே முதலிடத்தில் தமிழ்நாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்வி, கல்லூரி கல்வி மட்டுமல்ல, தொடக்க கல்வியாக இருந்தாலும், தொடக்க கல்வியிலும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 39,394 தொடக்க பள்ளிகளில் 22,94,000 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் காலை உணவு திட்டம், பேராசிரியர் அன்பழகனின் பெயரால் பள்ளி கட்டிடங்களை ஒரு 1,500 கோடியில் கட்டித் தருகிற திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்களை கல்வித்துறையில் செயல்படுத்தி ஒரு மிகப்பெரிய அளவிலான கல்வி புரட்சியை தமிழகத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள். இதில் எல்லாவற்றிற்கும் மேலான சிகரம் போன்றதொரு திட்டம்தான் இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டம். இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டத்தில் நாங்களும் இன்றைக்கு கலந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்பு என்பது மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எங்களுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள், இது போன்ற மேடைகளில் பேசும் வாய்ப்புகள், இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் இந்த மடிக்கணினிகள் கொடுக்கிற இந்த நிகழ்ச்சி என்பது எங்கள் வாழ்நாளில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்புகளில் ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில்தான் ஆர்டிசி அவர்கள் மடிக்கணினி நேற்றைக்குத்தான் சொன்னார், இந்த மடிக்கணினி தருகிற நிகழ்ச்சி வர வேண்டும் என்று சொன்னார். மேடையில் இத்தனை சிறப்பு விருந்தினர்கள் வந்திருப்பதற்கு காரணம் மடிக்கணினி தருகிற இந்த நிகழ்ச்சி அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதேபோல்தான் மண்டலம் 14, மண்டலம் 15 ஆகிய மண்டலங்களிலும் இந்த வாரத்திற்குள் மடிக்கணினிகள் வரப்பெற்ற உடனே இதே போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் செல்வதை எங்களுடைய பெருமையாக கருதுகிறோம் என்று கூறி மடிக்கணினிகள் வாங்க வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவியர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.